மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த நல்ல நாளின் காலையின் வெளிச்சத்திற்காக உம்மை துதித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் தேவ வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப் போகிறார். நம்ம எல்லோருக்குள்ளும் ஆண்டவரை பற்றிய விசுவாசம் உண்டு, எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நம்முடைய நடக்கை காணப்படுகிறதா என்பதை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றதே என்று சொல்லுகிறது. பிசாசுகளுக்கு கூட ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் மகத்துவமானவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை நம்பி நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை எந்த அளவு நாம் சாட்சியாக அனுபவிக்கிறோம், சாட்சியாக அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்புகிற அந்த விசுவாசம் கேள்வி என்று சொன்னாலே அனுபவ ரீதியை ஒப்பிட்டு காண்பிக்கிறது. நாம் விசுவாசம் நம்மை பலப்படுத்துகிறது என்று நாம் சொன்னால், அந்த பலத்திற்கேற்ற ஈவுகளை நாம் எப்படி தேவ சமூகத்தில் காண்பிப்பது என்பதை யோசித்து பார்ப்போம். எரேமியா 11:16 சொல்லுகிறது, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியான ஈத்தமாய் சத்தத்தோடு அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார், அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நல்ல கனி உண்டாகியிருக்கிற பச்சையான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார், அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தின் பேரில் ஈர்க்கப்பட்டவர்கள் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெயர் நல்ல மரம், நல்ல பச்சை மரம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் பச்சை மரம் என்று சொல்லும்போது அந்த மரத்தை சுற்றிலும் அவர் நெருப்பை வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, வேலியே பயிரை மேய்கிற கதை என்பதை நாம் பழமொழியாக பார்க்கிறோம். ஆனால் அது நடத்தையில் காணப்படும்போது நமக்கு எவ்வளவு பெரிய இடுக்கண்கள் உண்டாகும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நான் உங்களை நல்ல கனி தரும் திராட்சை கொடிகளாக நட்டேன், எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்து கொடுத்தேன், உங்களை பராமரிப்பதற்கு அந்த தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைத்தேன், கற்களை பொறுக்கினேன், நிலத்தை பண்படுத்தினேன், நாற்றை செடியை நட்டேன், அது வளர்ந்தது. ஆனால் கனிக்காலங்களில் அது நல்ல கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக கசப்பான கனிகளை கொடுத்தது. எனவே அதன் வேர்களை, அதன் வேலிகளை
அதன் அடைப்பை நான் தகர்த்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் கிருபை நிறைந்தவர் அல்லவா, பாவங்களை மன்னிக்கிறவர் அல்லவா, தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு சமயம் கொடுக்கிற தேவன் அல்லவா. அப்படி இருந்த போதிலும் அவர் அந்த அனுகூலத்திலே அவர் செய்வதற்கு காரணம் என்ன என்பதை யோசித்து பார்த்தால் அந்த காரணத்திற்கு நம்முடைய செய்கைதான் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:39 சொல்லுகிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது என்று சொல்லு. வாக்குத்தத்தமானது நமக்கு மாத்திரமல்ல, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உண்டாகியிருக்கிறது வாக்குத்தத்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த நிலையில் நாம் தேவனுக்குள் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கேற்ற நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தேசமான ஜீவிதம். ஆனால் மாறாக நாம் ஆண்டவருக்குள் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு குணத்தை எப்படி நாம் பார்க்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளை, விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லும்போது அந்த கேள்வி எதன் மூலமாக வருகிறது? தேவனுடைய வசனத்தின் மூலமாக வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்பிருந்த காலகட்டங்களை நாம் சற்று நினைத்து பார்த்தால், கிறிஸ்துவை சாராத ஒரு கூட்டம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பான ஒரு கூட்டம், அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களுமாய் வாழ்ந்த நாம் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம் என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை எடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின்பு, அவரை தெய்வமாக கொண்டதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அழுக்கான கந்தையை உடுத்தி இருந்தோம், எப்பொழுது வெண்மையான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் நீதியின் பாதை. இந்த பாதையில் நாம் முன்பு வாழ்ந்த காலங்களை காட்டிலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்கள் அநேகருக்கு தூய்மையாக காணப்பட வேண்டும், வெண்மையாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் அந்த வெண்மையாவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மில் வருவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத எழுத்துக்கள் தான், வேத வசனங்கள் தான் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். வேதம் வாசிக்கும் போது அந்த வேதம் எனக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை நான் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நான் வேதம் வாசித்தேன், தெய்வீக சப்தத்தை கேட்டேன், இந்த பிரசங்கத்தை கேட்டேன், இதிலிருந்து நான் மனமாறிவிட்டேனா என்பதை நமக்குள்ளாக ஒரு கேள்விக்குறியாக எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ தெய்வீக சப்தங்கள், தேவ முழக்கங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், நம்முடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தின் பலத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எப்படி அப்பியாசித்து காண்பிக்கிறோம்? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ஒருமையாக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, ஒருமைப்பாடு என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. இணக்கம் என்றால் இரண்டு சமாதானத்தின் கூற்றுகள். இவைகள்தான் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். முன்பு இருந்த அதே குணத்தில் தான் இப்பொழுதும் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வேத எழுத்திற்கு முரண்பாடான வாழ்க்கைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நான் சொல்லவில்லை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, முன்னே மாமிசத்தின் இச்சையின்படி புறஜாதியாராய் இருந்த நீங்கள் மாமிசத்தின் கையினாலே செய்யப்படுகிற செய்கைகளை நீங்கள் அனுபவித்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ தேவ வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அந்த மாமிசத்தின் செய்கைகள் கிரியைகளிலிருந்து நீங்கள் விளக்கப்பட்டு ஆவியின் சிந்தைக்குள்ளானீர்கள் என்று இங்கு எபேசியர் 2:11 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மாமிசம் பலவீனம் உள்ளது தான். ஆனால் அந்த பலவீனம் உள்ளதை பலமாக்கப்படுவது இந்த தேவனுடைய வசனம். அதாவது நாம் தேவனுக்கு வைத்திருக்கிற அந்த விசுவாசம். இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் பாதையிலே நாம் தேவனுக்குள் காட்டுகிற அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், விசுவாசத்தை நாம் தேவ வசனத்தை கொண்டு கேள்வியாக நாம் மாற்றி அதற்கேற்ற விடையையும் நாம் அதே வேத வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ விசுவாசிக்கிறாயா என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதில் எல்லோருமே சொல்லிவிடலாம், ஆம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் எந்த அளவு தேவனுக்குள் தக்க வைக்கப்பட்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அதை அபியாசித்து காண்பிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்கள் நம்மை தேவ சமூகத்தில் முற்றிலும் இணக்கமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தர் வரும்போது குடும்ப சகிதமாக தேவ சமூகத்தில் செல்வதற்கு நாம் அவரை நம்புவோம். அந்த நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று கற்றுக்கொண்டோம். நாங்கள் ஆதிமென்மையை இழந்து விடாதபடி ஆண்டவரே, உம்மை அறியாத காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் முற்றிலுமாக கசப்பென்று எண்ணி அதை விட்டு இன்றும் தித்திப்பான, எப்படி மாறாவின் தண்ணீரை நீர் எப்படி மாற்றினீரோ அதை போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டுமென்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். கசப்பு தித்திப்பாக மாறக்கூடிய காலத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் பெற வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை மறுரூபமாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதன்படி நடந்து விசுவாசத்தை நாம் கேள்விக்குறியாக மாற்றாமல் அந்த கேள்விக்குரிய வசனத்தின் மூலமாக விடையாக, நல்ல விடையாக பெற்று வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.